Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும், ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது. மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவர் கொண்ட நீதிபதி அமர்வு முதலில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்டம் நடந்தது. அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது. அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள். அந்த அமர்விலே இந்த வழக்கு வந்தது. அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடி இருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அதை இந்த அரசு அனுமதிக்கல. ஒரு அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம். இந்த மக்களுடைய கேள்வியும் அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது. எங்கு விசாரிச்சாலும் இதைத்தான் விசாரிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். இது அரசு சார்ந்த நிறுவனம். டாஸ்மாக் நிறுவனம் என்னது யாருது? ஏன்னா தனிப்பட்ட நிறுவனம் முதலமைச்சருடையதா? அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் பயப்படுறாங்க. அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும் போது திரு ஸ்டாலின் பேசுறார். நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று கண்டு அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். உன்னால ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியா இருக்கும் சரி, எதிர்கட்சியா இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகா அப்பப்ப டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது, நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.